குவைத் தினார். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் உலகத்திலேயே மிக மிக மதிப்புமிக்க நாணயம். ஆனா ஏன்? எப்படி? இந்த கேள்விக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான பதிலத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான கரன்சி எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாலர், யூரோ, பவுண்ட் இதெல்லாம் மனசுக்கு வரும். இப்போதைய நிலவரப்படி ஒரு அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட 80 ரூபாய தாண்டிடுச்சு. யூரோ அதை விட கொஞ்சம் அதிகம். பிரிட்டிஷ் பவுண்டுனா 100 ரூபாய்க்கும் மேல போயிடுது. ஆனா இந்த குவைத் தினார் இருக்கே, இது எல்லாத்தையும் அசால்ட்டா உரங்கட்டிடும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு குவைத் தினார், அதோட இந்திய மதிப்பு சுமார் 270 ரூபாய். நம்பவே முடியலல்ல? ஆமாங்க, உலகத்தோட மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி இதுதான். சரி, இவ்ளோ பெரிய மதிப்புக்கு பின்னாடி இருக்கிற கதை தான் என்ன? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். முதல்ல குவைத்தோட நாணய வரலாறுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாப்போம். அதுவும் நம்ம இந்திய ரூபாயோட சம்பந்தப்பட்டது. ஆமா, இந்த கரன்சியோட கடந்த காலம் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி குவைட்ல புழக்கத்துல இருந்த பணம் நம்ம இந்திய ரிசர்வ் பேங்கால அச்சிடப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. இங்க பாருங்க, இதுதான் அதுக்கான ஆதாரம். இந்த பழைய வளைகுடா ரூபாய் நோட்டுல தெளிவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு அச்சடிச்சிருக்கு. இது நம்ம வரலாற்று தொடர்புக்கான ஒரு நேரடி சாட்சி. குவைத்தோட இந்த நாணய பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பாருங்க, ரொம்ப வருஷமா பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்த குவைத்ல 1959ல தங்கம் கடத்தல தடுக்கிறதுக்காகவே பிரத்யேகமா வளைகுடா ரூபாய் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1961ல சுதந்திரம் கிடைச்சது. கிடைச்ச 2 வருஷத்துல 1963ல தங்களுக்கேன சொந்த நாணயமான குவைத் தினார அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, இப்ப நாம கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பக்கம் போவோம். தினாரோட மதிப்பை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா ஃபிக்ஸ்ட் மற்றும் ஃப்ளோட்டிங் கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல 2 வகை இருக்கு. ஒன்னு ஃப்ளோட்டிங் சிஸ்டம். இது சந்தைங்கிற கடல்ல மிதக்கிற படகு மாதிரி. தேவைக்கும் சப்ளைக்கும் ஏத்த மாதிரி அதோட மதிப்பு ஏறி இறங்கும். இன்னொன்னு ஃபிக்ஸ்டு சிஸ்டம். இது நங்கூரம் போட்ட படகு மாதிரி. அதோட மதிப்பு வேற ஒரு கரன்சியோட நிலையா பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஃபிக்ஸ்ட் சிஸ்டத்துக்கு பேரு தான் கரன்சி பெக். ஒரு அரசாங்கம் தன்னோட கரன்சி மதிப்பை இன்னொரு கரன்சியோடையோ அல்லது பல கரன்சிகள் சேர்ந்த ஒரு கூடையோடையோ முடிச்சு போட்டு மதிப்பை ஸ்டேபிளா வச்சுக்கிறது. குவைத் ஃபாலோ பண்றது இந்த சிஸ்டத்தை தான். இந்த ஃப்ளோட்டிங் முறையில சில நல்ல விஷயங்கள் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். தேவைப்பட்டா கரன்சி மதிப்பை குறைச்சு ஏற்றுமதியை அதிகப்படுத்தலாம். ஆனா ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட்ல மதிப்பு ரொம்பவே ஏறி இறங்கும், ஸ்டேபிளா இருக்காது. இந்தியா உட்பட பல நாடுகள் இன்னைக்கு இந்த முறையை தான் பயன்படுத்துறாங்க. அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வருதுல்ல, உலகத்துல பல நாடுகள் ஃப்ளோட்டிங் முறைக்கு மாறினதுக்கு அப்புறமும் குவைத் ஏன் இன்னமும் இந்த ஃபிக்ஸ்டு முறையே புடிச்சுக்கிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? இதுக்கான பதில் ஒரே ஒரு வார்த்தையில இருக்கு. என்ன? ஆமா, குவைத்தோட பொருளாதாரம் முழுசா கச்சா எண்ணெயை நம்பிதான் இருக்கு. அதோட விலையோ இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரின்னு பயங்கரமா ஏறி இறங்குற ஒரு விஷயம். இந்த பயங்கரமான விலையேற்ற இறக்கத்திலிருந்து தங்களோட தினார் மதிப்பை பாதுகாக்க குவைத் ஒரு புத்திசாலித்தனமான வழிய பயன்படுத்துறாங்க. அவங்க தினார ஒரே ஒரு கரன்சியோட மட்டும் இணைக்கல, மாறா அமெரிக்க டாலர், யூரோ, பவுண்டுன்னு பல முக்கியமான கரன்சிகள் அடங்கிய ஒரு கூடையோட இணைச்சிருக்காங்க. இதனால ரிஸ்க் குறையுது. ஆனா இந்த கரன்சி பெக் மெயின்டைன் பண்றது அவ்வளோ சுலபம் இல்ல. அதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, கையில மலையளவுல டாலர் மாதிரி அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கணும். 2வது, சந்தையில தீனார் மதிப்பு சரியா ஆரம்பிக்கும் போது கையில இருக்கிற டாலரை வித்து தீனாரை வாங்கி அதோட மதிப்பை தூக்கி நிறுத்தணும். என்ன விக்கிறனால குவைட் கிட்ட டாலருக்கு பஞ்சமே இல்ல. சரி, இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு நாணயத்தோட மதிப்பும் ஒரு நாட்டோட பொருளாதார வலிமையும் ஒண்ணுதானா? இங்கேதான் ஒரு ஆச்சரியமான திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு கரன்சியோட மதிப்பு அதிகமா இருக்கிறதுனாலயே அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப வலிமையானதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கிளாசிக் உதாரணம் சொல்லணும்னா, பிரிட்டிஷ் பவுண்ட் அமெரிக்க டாலரை விட மதிப்புல அதிகம். ஆனா அமெரிக்க பொருளாதாரம் பிரிட்டனை விட பல மடங்கு பெருசு, சக்தி வாய்ந்தது. இப்போதான் நம்ம அந்த முக்கியமான திருப்பத்துக்கு வரோம். உலகத்தோட மதிப்புமிக்க நாணயத்தை வச்சிருந்தும் கூட
குவைத் இப்போ ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்குது. என்னது, ஷாக்கிங்கா இருக்கா? இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணம் அவங்க ஒரே ஒரு விஷயத்த, அதாவது எண்ணெய மட்டுமே நம்பி இருந்ததுதான். கச்சா எண்ணெய் விலை பாதாளத்துக்கு சரிஞ்சது, மக்களுக்கு வருமான வரி இல்லாததுனால அரசுக்கு வேற வருமானமே இல்ல, நலத்திட்டங்களுக்கு அளவுக்கு அதிகமா செலவு செஞ்சதுன்னு எல்லாமே இந்த ஒற்றை வருமானத்தை சார்ந்திருந்ததால வந்த பிரச்சனைகள் தான். அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? ஒரு நாணயம் ரொம்ப மதிப்புமிக்கதா இருக்கிறது எப்போதுமே ஒரு நல்ல விஷயம்தானா? பதில் நிச்சயமாக இல்லை. குவைத்தா எண்ணெய மட்டும் நம்பி இல்லாம அதையும் தாண்டி யோசிச்சு தன்னோட பொருளாதாரத்தை மாற்றி அவங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க முடியுமா? இதுதான் இப்போ குவைத் முன்னாடி இமயமலை மாதிரி நிக்கிற மிகப்பெரிய சவால்.